ஆனால் அங்கே போய் எல்லோரும் அண்ணன் கூப்பிட்ருவாங்க. நல்ல பிரச்சனை இல்லை. இந்த ஐயா என்று சொல்ல வார்த்தை கர்த்தருக்குரியது. அதை மனுஷனுக்கு பயன்படுத்தாதீங்க. அது மாதிரி ஸ்தோத்திரம் பிரதர்னு சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம் பிரதர், ஃபோன் பண்ணதுமே ஸ்தோத்திரம் பிரதர், தலையெல்லாம் வாங்கி அடிக்கணும். ஸ்தோத்திரம் பிரதர்னா ஸ்தோத்திரம் எனக்கு வந்துச்சு. ஸ்தோத்திரம் கர்த்தருக்குரியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். தமிழில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்போ நானும் சொல்லுவேன் பிரைஸ்லான்னு சொல்லுவேன். இப்போ நீங்களும் பிரைஸ்லான்னு சொல்லுவீங்க. அதுக்கு 2 பேருமே சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துக்கிறோம். பிரதர் ஊழியத்தை ஆண்டவர் கொஞ்சம் காலம் கொடுப்பார், எடுத்துருவார். இல்லை ஊழியக்காரில் கொஞ்ச நாள் பயன்படுத்துவார், இல்லைன்னா விட்டுருவார். நிறைய ஊழியக்காரில் ஆரம்பத்தில் பயன்படுத்தார், விட்டுருவார். அந்த கிறிஸ்து ஊழியக்காரங்க நிறைய இருக்காங்க. அவங்கள போய் ஐயானு கூப்பிடுவாருங்க. அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? நீங்கள் என்ன ஐயானு கூப்பிட்டா எனக்கு ஒரு கோபம் தான் வரும். அதுக்குள்ள தகுதி ஒன்று நமக்கு பெறல. தகுதி அவர் என்னை பாத்திரமாக பயன்படுத்துகிறார், சொல்ல வைக்கிறார், பேச வைக்கிறார். நீங்கள் திருந்துறதுக்கு ஒரு அப்பா போல பேசுகிறார். தேவனை போலையும் பேசுவார், அப்பா போலையும் பேசுவார். அடியும் வரும், இடியும் வரும், சாவும் வரும், வாழ்வும் வரும், மரண வாசனையும் வரும், ஜீவ வாசனையும் வரும். கீழ்ப்படிந்தால் வலது பக்கம் பாதை, கீழ்ப்படியாளர்களுக்கு இடது பக்கம் பாதை. இதுதான். அந்த சகோதரன் ஐயான்னு கூப்பிட்டு, ஐயா ஏன்னா ஆண்பிள்ளை பிறந்துச்சு, பிறந்து அவனு மீசையெல்லாம் முளைச்சாச்சு. இப்போ இன்னைக்கிற பையனே கண்ணில் காட்டுக்கிட்டான். இல்லை அடிக்கடி ஃபோன் பண்ணிக்க, அந்த பையனையாவது நீ ஊழியத்துக்கு தான் அனுப்பல, இந்த பையனையாவது கொண்டு சாட்சி சொல்லவா. எல்லாரையும் சாட்சி சொல்ல கூப்பிட மாட்டேன், டைம் இல்லை பாஸ்டர். இது மாதிரி ₹1 ஒரு காணிக்கை செலுத்தாமல் லட்சத்துக்கு மேற்பட்ட பிள்ளைகளை பெற்றிருக்கிறார்கள் தாய்மார்கள். அந்த இலவசமாய் பெற்றுக்கொண்ட அவர்கள் சாட்சி சொல்லவே வரல இன்னைக்கு வரைக்கும். திண்டுக்கல்லில் ஒருத்தி கூப்பிடுறான், ஒரு முறை சாட்சி சொல்லியிருக்கிறேன். ஆஸ்பத்திரியில் பிள்ளை இருக்குது, அது குணமாகலை, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு. எந்த பிள்ளைன்னு கேட்டேன். அது நீங்கள் தான் ஜெபிச்சு பிள்ளை கிடச்சின்னு. அப்போ நான் ஜெபிச்சு பிள்ளை கிடச்சிதா, பொருத்தனை பண்ணிங்களா? அது பண்ணலை, தரலான்னு சொன்னேன், ஆனால் தரல. ஆனால் அதே மாதத்தில் பிள்ளை கிடச்சி. சரி, அதே மாதத்தில் பிள்ளை கிடச்சி 4 வருஷம் தாண்டி பேர் வச்சு மூக்கு வச்ச பிறகு தான் என்கிட்ட இப்போ அதான் ஆஸ்பத்திரியில் சீரியஸாக இருக்கும்போது சொல்கிறேன், 4 வருஷமாக ஓடி போயிட்டியான்னு கேட்டேன். 4 வருஷமாக ஓடி போகிற, சாட்சி இல்லை, கர்ப்பமான பதில் இல்லை எனக்கு. இப்போ பிள்ளைக்கு மறுபடியும் ஆபத்து, இப்போ வர்றான். அவன் இவரே அந்தி கிறிஸ்து, உனக்கெல்லாம் ஊழியம் செய்ய மாட்டேன், செத்தா புதைச்சிரு. இது எலியா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையா தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி மதியான அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் முந்தி வந்து கர்த்தரையே ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா. எல்லா வேளையும் கர்த்தரை தேடுகிறோம். எல்லா நாளிகையிலும் எல்லா வேளையிலும் வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. திருவசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல நீதிமான்கள், கேட்டு அதன்படி நடக்கிறவர் தான் நீதிமான்கள். இப்போ நீதிமான் ஆக்கப்பட்டாலே பரிசுத்தம் ஆட்டோமேட்டிக்கலாக வந்துடும். இப்போது கல்வாரி சிலுவையில் ஒரு மனிதன் நிற்கிறான், பாவ நிவாரண பலி செலுத்தவில்லை, ஒரு கள்ளன். ஆனால் சிலுவையில் நிற்கிறான், ஞானஸ்தானம் எடுக்கவில்லை. தேவனை பார்த்த மாத்திரத்திலே அவன் கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிதலுக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. திருவசனத்துக்கு கீழ்ப்படிந்து பிரமாணங்களை உட்கொண்டால் கை கொண்டாலே பரலோகத்துக்கு போகலாம். ஏனென்றால் நம்முடைய கடந்த காலத்தில் 1000க்கு மேற்பட்ட பாவங்கள் செய்திருப்போம். ஒரு 5 லட்சம் மீறுதல் பாவம் செஞ்சிருப்போம்.
அப்போ இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் பொருத்தனை பண்ண முடியுமா? முடியாது. நம்முடைய முன்னோர்களுடைய சாபம் நமக்கு இருக்கலாம். முன்னோர்களுடைய சாபத்துக்கு அடையாளமே என் குடும்பம், சொந்த குடும்பம். முன்னோருடைய சாபத்தினால இன்றைக்கு என் குடும்பம் செதறி கிடக்கிறது. 10 பேர் ஒன்றா பார்த்த சரித்திரமே கிடையாது. என்னுடைய சின்ன பருவத்தில் ஒரே டேபிளில் தான் உட்கார்ந்து சாப்பிடுவோம். 9 மணின்னா எல்லாரும் சாப்பாடுக்கு வந்தவன் அவரவருக்கு தட்டை தூக்கிட்டு தான் வரணும். ஒரு ஆள் சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக வீட்டில் வந்து சேரணும். கோழி அடைக்கிறது மேல வீட்டில் போட்டு அடைச்சி போட்டுருவணும். ஒரே நேரத்தில் பந்தி சாப்பாடு. அழகாக இருந்த குடும்பம். எந்த பாவம் எனக்கு அப்பன் செய்யலை, எனக்கு அம்மா செய்யலை, அதுக்கு சர்டிஃபிகேட்டு நான் தான். ஆனாலும் என் குடும்பம் செதறி போய்விட்டது என்று சொன்னால் பூர்வகாலம் சரியில்லை. என்னுடைய தாத்தா பேய்க்கு வழிபட்டவர், பேய்க்கு பலி கொடுத்தவர் விடுவாரா? அவனையும் கொன்றார். என் தாத்தாயும் கொன்றார், தகப்பனையும் கொன்றார், என் குடும்பத்தை சிதற பண்ணினார். 6 பெண்கள் 4, அதில் 2 அவுட்டு. இப்போ சொல்கிறேன் ஒரு தீர்க்க தரிசனம். இனி ஒரு சில வாரத்துக்குள்ளே ஒரு சகோதரி செத்து போயிடுவா. தீர்க்க தரிசனம் ஹாப்பியாக தான் சொல்லுவேன். நேற்றுக்கே உணர்த்தியிருந்தார். என் குடும்பத்துக்கு சொன்னாலும் நடக்கும். சிதற பண்ணினார். ஒன்றா இருந்ததே கிடையாது. இன்றைக்கி உங்கள் குடும்பங்களை யோசிச்சு பாருங்கள். சித்தம் பெரியப்பா எல்லாம் ஒன்றா இருக்காங்களா? கிடையாது. 5 சென்ட் நிலத்துக்கும் நீதிமன்ற வாசலில் நிற்கிற குடும்பங்கள் உண்டுல்ல. 5 சென்ட் ஒன்றால் சம்பாதிக்க முடியாது. அப்பா சொத்தை அடைகிறதுக்கு போராட்டம். அதான் சாபம் ஐயா. முன்ஜென்ம சாபம், முன்ஜென்ம பாவம். நீ சம்பாதிக்கிறிய, ஒவ்வொரு நாளும் வேலை செய்கிறிய, அது சேர்த்து வைக்க முடியுதா? மணல் வீடு கட்டுறது மாதிரி இப்படி போய் இப்படி கீழே இறங்கிடும். காரணம் முன்ஜென்ம சாபம், முன்ஜென்ம பாவம். அது கழுவப்படாமல் போனால் ஒன்றுமே விளங்காது. ஒரு குடும்பம் தேராது. என்ன ஒரு தலைமுறைக்கு லோன் வாங்கி ஒரு வீடை கட்டியிருப்ப, அது ஒரு பெரிய மிராக்களா? கடன் இல்லாமல் வீடை கட்டினா மிராக்கள். கடனோடு வீடு கட்டினால் அதுக்கு பேர் என்ன? சாபத்தின் வீடு. உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வீடை கட்டுவாய், அதில் குடியிருக்க மாட்டாய். கல்யாணம் பண்ணுவாய், ஆனால் வாழ முடியாது. அவரே சொல்லி வச்சிருக்கிறார். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 14, 15 வரைக்கும் ஆசீர்வாத வசனங்கள், 66 வரைக்கும் அத்தனை சாபங்கள். நீ விதைத்தால் முள்ளுங்குருக்கும் அறுப்பாய். பட்டணத்தில் போனால் அங்கேயும் சாபமாக இருப்ப, கிராமத்தில் போனால் சாபமாக இருப்ப. எங்கேயா வாழ்கிறீங்க நீங்கள்? யாருக்கு சுகவாழ்வு உங்களுக்கு இருக்குது? ஒருவருக்கும் கிடையாது. என்ன வாழ்வதற்காக போராடுவீங்க? ஆபிரகாம் ஆதி ஆமத்தில் பார்க்கும்போது ஆதாமுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சாப்பிடுவாய். பொண்டாட்டி பேச்சை கேட்டதுக்கு ஆண்டவர் கொடுத்த சாபம். நான் உன்னை ஆசீர்வதிப்பதற்குத்தான் ஐயா உன்னை உண்டு பண்ணினேன். என் சுவாச காட்டுதையா உன் மூக்கில் ஊதுனேன். நீ மண்ணாக இருந்து மனுஷனாக போன. பாம்பு பேச்சை கேட்டு பொண்டாட்டி மனம் மாறினா, பொண்டாட்டி பேச்சை கேட்டு நீ மாறின. ஆண்டு பாம்பு பேச்சும் பொண்டாட்டி பேச்சும் ஒன்று தான். ஆம்பளைன்னா வீட்டில் ஆம்பளை தான் டிசிஷன் எடுக்கணும். கைதட்டுங்க, பெண்களுக்கு கோபம் வரும், ஆனால் தான் உண்மை. பொண்டாட்டி டிசிஷன் எடுத்த குடும்பம் எல்லாம் உருப்பட்ட சரித்திரம் கிடையாது. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தாலும் சரி தான். நீ ஆவிக்குரிய பொண்டாட்டியாக இருந்தால் புருஷனுக்கு காலடியில் உட்காரணும், சேரில் உட்காரக்கூடாது. ஆபிரகாமுடைய காலடியில் யார் இருந்தது? சாராள். சாராள் எப்படி சொல்லுவா? ஆண்டவனேன்னு சொல்லுவா. என் பொண்டாட்டி ஒரு நாளாவது என்ன ஆண்டவனேன்னு சொல்லியிருக்காளா? கிடையாது. உங்களுக்கு சொல்லியிருக்கா? இதான் என் சாபம். சரிசமம் என்று சொல்லி புருஷர்கள் எல்லாம் மொட்டையாக்கி மூலையில் உட்கார வச்சுருக்கீங்க. ஆண்டவர் உங்களை மொட்டையாக்கி மூலையில் உட்கார வச்சார். பாம்பு வேச்சை கட்டு அத்தனை பிரச்சனை இப்போ உண்டாயிடுச்சு. சிட்டியில் போனால், டவுனில் போனால் புருஷனோட போட்டு பேசுகிறாங்க. என்னட்டையும் போடல அவன் இவனு பேசுகிறாங்க நிறைய ஸ்திரீகள்.
சமீபத்தில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஒருத்திக்கு ஒரு பிரச்சனை, மகன் காணாமல் போனான். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே தேடுது மகனை. 9 மணிக்கு ஃபோன் வருது, வருவான், சுயம் இழந்து போயிருக்கிறான். பூர்வீக கட்டு, மரணக்கட்டு, சாபக்கட்டு, உன்னை கண்டாலே பயப்படுவான். ஒரு தாயை கண்டு தான் ஓடி இருக்கிறான். நீ இருக்கிற இடத்துல குடியிருக்க அவன் லாயக்கு இல்லை, அவன் போயிட்டான். அவனுடைய அந்தி கிறிஸ்தனுடைய ஆவி ஸ்பிரிட்டுகள் இருக்கிறது, தற்கொலையை நோக்கி கூட்டி சொல்லுகிறது. பொருத்தனை செலுத்தி கர்த்தரை தேடு, ஆனாலும் அவன் வருவான். 12 மணி 10 மணிக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணுறான். ஃபோன் அப்பவும் கருத்து சொன்னார், அவன் வருவான். காலையில் 8 மணிக்கு கூப்பிடுறான், ஐயா காணலை ஐயா. மாமியார் வீட்டில் போய் பாரு, அங்கே இருப்பான். ஆவியானவர் எவ்வளோ திட்டவும் தெளிவமாய் பேசுகிறேன். மாமியார் வீட்டில் போய், ஐயா நாங்கள் அங்கே பகையா, நாங்கள் அங்கே போனதே கிடையாது, அங்கேயா போயிருக்கிறான், போய் பாரு. உடம்பு புருஷன் போனால் கூட்டிகிட்டு வந்தாச்சு. வந்தாலும் இப்போ என்னை கண்டு பயந்தே ஓடுறான். 9ஆம் வகுப்பு படிக்கிற பையன். சாபம். ஆண்டவர் சொன்னார், சாபத்தினுடைய பிள்ளைகள் முன்ஜென்ம பாவத்தையும் கழுவ வேண்டிய காலகட்டம் இது. ஏன்னா முன்னாடி உள்ள முன்னோர்கள் இயேசு கிறிஸ்துவை நன்கு அறியாதவர்கள். ஆனால் நன்கு அறிந்த சமுதாயம் இது இல்லையா? இக்காலம் அவங்க பிள்ளையினுடைய பாவத்தையும் கழுவ வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு உண்டு. பெற்றோருடைய பாவத்தை கழுவுறதுக்கு பெற்றோர்களுக்கும் பொறுப்பு உண்டு. முன்ஜென்ம பாவத்தை கழுவுறதுக்கு பெற்றோர்கள் பொறுப்பு உண்டு. ஆகவே பாவம் சங்கிலியாக தொடர்கிறது. குடும்பங்கள் செதறி போய் கிடக்கிறது. படித்த குடும்பம் கூட ஒன்றா இல்லையே. படித்தவங்க கூட மந்திரவாதத்துக்கு போகிறானே. படிக்கிறவங்க கூட மந்திரவாதம். MBBS படித்தாலும் மந்திரவாதத்துக்கு போகிறான். முடிஞ்ச IAS ஆனாலும் மந்திரவாதத்துக்கு போகிறான். மந்திரி ஆனாலும் மந்திரவாதத்துக்கு நீ போகிற. மண்ணை நம்புற, மந்திரவாதத்தை நம்புற, பேயை நம்புற, சாபத்தை நம்புற, குடிக்கிற, வேசித்தனம் பண்ற, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுகிற தேவனை நம்புகிறாயா? குடிக்கிற தேவர்கள் உனக்கு வேண்டும், குடிக்க கூடாதுன்னு சொல்லுகிற தேவன் உனக்கு வேண்டாமா? ஆகவே எல்லாம் பேய்களுக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சாச்சு. அடுத்து எல்லாரும் அந்தி கிறிஸ்துவ பின்னாடி போக ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா அந்தி கிறிஸ்து லகுவாய் உங்களுக்கு ஊழியம் செய்வான், லகுவாய் ஊழியம் செய்வான். ஒரு படத்தினுடைய பிட்டு, என்ன படம்னு தெரியாது, சும்மா டிவியை ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒன்று வந்தது. அதில் ஒருவனுக்கு அந்த கால் அடிபட்டு காயம் ஏற்படுகிறது. உடனே மனைவியானவள், இந்த படம் தான் முதல் மரியாதை, சிவாஜி கணேசனுக்கு படம். மனைவியானவள் சாப்பாடை வைக்கிறா, காட்டி கொடுக்குறா. உடனே மூக்கை சிந்தி இப்படி துடைக்கிறான். அடுத்த ஒரு ஆளுக்கு துணி வச்சு பாத்திரத்தை துடைச்சி சாப்பாடு போடுறான். அவன் பார்த்தாலே சாப்பிடாம போயிட்டான். காதலி விட்ட போற கால் காயம்பட்டது. அவள் ஒரு எண்ணெய் எடுக்கிறான், கோழி தூவல் இருக்குல்ல, அதை எண்ணெயை முக்கி அந்த காயத்தை போட்டு கொடுக்குறான். அவன் கம்பேர் பண்ணி பார்க்குறான், இவே எங்கே அவ எங்கேன்னு. அந்த அன்பு இந்த உலகத்தில் கிடையாது. கணவர் மனைவிக்குள்ள அந்த அன்பு கிடையாது. எங்கே அன்பு இல்லையோ அங்கே அந்தி கிறிஸ்து நிற்கிறான்னு அர்த்தம். ஒருவருக்கு ஒரு புரிந்து கொள்ளும் தன்மை இல்லை. புரிந்து கொள்ளும் தன்மை இருந்தாலும் பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் அங்கு இல்லை. அந்தி கிறிஸ்துவான குடும்பத்தை எல்லாம் சாபமாக்கி தான் வைத்திருக்கிறான். சாப கிணறு. தண்ணீர், வேதம் சொல்லுகிறது, நீ ஒரு தண்ணீர் இல்லாத கிணறு. தண்ணீர் இல்லாத கிணறு. தண்ணீர் இல்லாத கிணறு எதுக்கு பயன்படும்? குப்பை போடுறதுக்கு பயன்படும். பாம்பு போடுறது, பாம்பும் பல்லியும் அதில் கிடக்கும். நீ ஒரு தண்ணீர் இல்லாத கிணறு. அப்படி இருக்காதீங்க, தண்ணி கொடுக்கிற கிணறாக மாறுங்கள்.
அது உங்கள் குடும்பத்துக்கும் பிரயோஜனப்படும், உற்றாருக்கும் உறவினருக்கும் பயன்படும். ஒரு 2 days முன்னாடி ஒரு செய்தி வருது. என்னுடைய குடும்பம் என் பேரில் இருக்கிற வீடு தான். பக்கத்து வீட்டுக்காரன் எங்கள் கிணத்துல மோட்டரை போட்டு தண்ணி எடுத்துகிட்டு இருக்காரான். தண்ணி எடுக்கிறது நியாயம், தண்ணி எடுக்கிறது நியாயம். மோட்டரே ஃபிக்ஸ் பண்ணி எங்கள் வீட்டு கரண்ட்டை பயன்படுத்தி அவன் தண்ணி எடுத்துகிட்டு இருக்காரான். ஏன்னா அங்கே யாருமே இல்லை இப்போது. ஆனால் பர்மிஷன் என்கிட்ட கேட்கலல்ல. கர்த்தர் சொல்கிறாரு, தண்ணி தானே எடுக்கிறான், நிறையா எடுத்தான். அப்படிப்பட்ட அன்பு நமக்கு வேண்டும். உற்றார் உறவினரை நேசிக்கக்கூடிய அன்பு நமக்கு வேண்டும். அது நம்மக்கிட்ட இல்லை. நம்மக்கிட்ட இல்லைன்னா நம்மகிட்ட அந்தி கிறிஸ்து இருக்கிறான்னு அர்த்தம். தேவ அன்பில் வாழ்ந்து பாருங்க, குடும்ப வாழ்க்கை பலனுள்ளதாக மாறும். தேவ அன்பில் வாழ்ந்து பாருங்க, குடும்பத்தில் செழிப்புண்டாகும். இப்போ ஆதாமை சபித்தார். எப்படி? நீ கஷ்டப்பட்டு வேறு செஞ்சு சாப்பிடுவாய், அதான் நீ நிறைவேறுது. நீங்கள் என்ன ஓட்டம் ஓடினாலும் சாப்பாடு மட்டும்தான் ஆகும். இங்கே வேலை செஞ்சு 10 பவுனை உண்டாக்கி பாருங்க, போயிடும், எல்லாமே போயிடும். இன்றைக்கு மருத்துவத்தை பரிசோதித்து பார்க்கும்போது ஒரு குடும்பம் மருத்துவத்துக்கு செலவு பண்ண தொகை மிகப்பெரியதாக இருக்கும். பெரிய மலை மாதிரி இருக்கும் நீங்கள் செலவு பண்ணது சின்ன வயசில் இருந்து. நானே என்னுடைய மூத்த பெண் பிள்ளை பிரசவித்த பொழுது எல்லா மருத்துவமனையிலையும் மருந்து வாங்கியிருக்கிறோம், ஒன்றும் குணமாகாது. அப்புறமா நான் சொந்தமாக டாக்டர் ஆகிட்டேன். சொந்தமாக எம்பிபிஎஸ் படிக்காமல் டாக்டர் ஆகிட்டேன். எல்லா மெடிசன் எனக்கு தெரியும். பிறகு சொந்தமாக தான் மெடிசன் கொடுக்கறது. ஒரு கட்டத்தில் சாரையும் அடிப்பேன், இல்லை சிகரெட் அடிப்பேன்.